முறையிலான ஒரு ஈவெண்ட்டு. ஒரு வாழ்க்கையே ஒரு தலைகீழ மாற்றி போடுவாங்கள்ல. திங்கக்கிழமை தான் ஆஃபீஸ் போனேன், திங்கக்கிழமை போனால் ஹெச்ஆர் வந்துட்டு வேறு ஆஃபீஸ் பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு. இந்த ரயிலாவுக்கு போய் நமக்கு வேலை போச்சோ அதே ரயிலாவே சேர்மனாக பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வருது. ஜோபிஸோட ஜெனரல் மேனேஜர் அருள் சாரை பார்க்க போகிறோம். இப்படி ஆரம்பித்தது தான் நம்மளோட பிஎன்ஐ ஜேர்னியும் ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி. பிஎன்ஐ மூலமாக தான் நமக்கு ஒரு 80% ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு. டிஷர்ட்டில் அது என்னது இது உங்களுக்கு? இது வந்து இந்த சென்னை ஹேப்பனிங்ஸ்னு ஒரு பிராண்டு. எந்த டைப் ஆஃப் ஈவெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து வி டூ மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங். ஸோ அதுதான் வந்து சென்னை ஹேப்பனிங். சென்னை ஹேப்பனிங்னால வந்து எல்லாருமே வந்து ஹேப்பனிங்காக இருக்கும். விஎஸ் ஸ்டுடியோஸோட மோட்டோ என்ன? விஎஸ் ஸ்டுடியோஸ் வந்து அந்த விஎஸ் ஸ்டுடியோஸ் பேருக்கே ஒரு போயிட்டு பிஎன்ஐல இன்ட்ரோ கொடுக்கும்போது மாரி மை கம்பெனி நேம் இஸ் வசீம் அக்ரம் ஸ்டுடியோஸ் அப்படின்ட்டு. என்னடா அதுவும் முட்டாள்தனம் பண்ணிட்டு வந்துட்டோம் போலேயே. கிரியேட்டிவ் ஏஜென்சின்றோம். கிரியேட்டிவ் ஏஜென்சியோட பேர் எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கணும். எல்லோ மூவியில் நீங்கள் 2 சீனில் வந்து வந்திருக்கீங்க. ஆரி மகாதேவன் இப்போ வந்துட்டு எல்லோன்ற படத்தோட டேரக்டர். பார்த்ததுக்கப்புறம் ரெஸ்யூமில் எடுத்துகிட்டு போகிறேன். ரெஸ்யூமில் எடுத்துகிட்டு போய் இப்படி நீட்டுறேன், தூக்கி போடுறா அப்படிக்கா அதை அப்படின்ட்டாங்க. ஒரு 22 டேஸ் மட்டும் நீ என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாரு. 22 டேஸ்ன்றது 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் நான் கரெக்டாக வந்தேன், நான் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருந்தேன். நான் கேமராமேனாக ஒரு பக்கம் திட்டுறாரு, என்ன எல்லோ கலர் சட்டை போட்டு. அப்போ எனக்கு தெரியாது படம் பேரே எல்லோவாக தான் ஆகும்ன்ட்டு. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கூட வந்து வசீம் அக்ரம் இருக்கார். முதல்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு. இந்த யூடியூப்பு ரீல்ஸ் அதில் தான் பார்த்துருக்கேனா. இப்போ நம்ம வந்துட்டு முன்னாடி உட்காந்துருக்க ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு வந்துட்டு இதில் எப்படி உட்கார்றதுன்னு ஒரு இதாக இருக்குது. என்ன பொசிஷனில், ஏன்னா ஒரு மாதிரி உட்காருவாங்கள்ல ஒரு சிலர். ஒரு க்ரியேட்டிவ் ஏஜென்சி வச்சுருக்கும் போது நம்ம க்ரியேட்டிவாக இருக்கலாம். அப்புறம் உங்கள் கரியரை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த அம்பத்தூர் எஸ்டேட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே வந்துட்டு கவர்னன்ட் கன்சல்டன்சிஸ் ஹையரிங் அப்படின்ற ஒரு மெயில் ஒன்று வந்தது. ஓகே, ஃப்ரெண்டு எல்லாம் பார்த்துருப்பேன், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதில் ஒரு 2 பேர் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டானுங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா என்னோட அவனுங்களாம் மார்க் கம்மி, என்னை பார்த்து காப்பி அடித்தவனுங்க செலக்ட் ஆகிட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சு. ஒரு ட்ரிகர் ஆகிடுச்சு. ட்ரிகருன்றதை விட உன்னால் சேர முடியுதுன்னா என்னால் உனக்கே கிடச்சிருச்சுன்னா எனக்கு எப்படி கிடைக்காம இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தில் போயிட்டேன். என்ன கம்பெனி என்ன ஏது கவர்னன்ட் கன்சல்டன்சின்னு தானே போட்டிருந்தான். சரி, நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கனவு இருந்தது, எம்பிஏ ஹெச்ஆர் அப்படின்னு. சரி, கன்சல்டன்ஸ்னால் அந்த ஹையரிங் கம்பெனி போல். அங்கே போயிட்டு அப்படியே எந்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹெச்ஆர் ஆகிடலாம் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது. சும்மா எதனா ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு போனது. அங்கே போனால் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க. செல்ஃப் இன்ட்ரோவில் ஃபஸ்ட் ரவுண்டில் எலிமினேட் ஆகிட்டேன். எலிமினேட் என்ன ரிஜெக்ட் ஆகிட்டேன். எலிமினேட்னே வருது பாரு, ரிஜெக்ட் ஆகிட்டேன். ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஒரு சான்ஸ், ஐ வில் கிவ் யூ 1 more சான்ஸ் அப்படின்னாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் நல்லா பேசிட்டான். அதனால் வந்துட்டு அந்த ரோலுக்கு வந்துட்டு 2 பேர் தேவை, 2-3 பேருக்கு மேலே நிறைய பேர் தேவை. இன்றைக்கி வந்து எல்லாரையுமே எடுத்தானுங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 4 பேர் மட்டும் ரிஜெக்ட் பண்ணிருப்பானுங்க. அப்புறம் நம்ம போய் திரும்ப செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்துட்டு நம்ம ரெஸ்யூமில் இருக்கும்ல, ரெஸ்யூமில் ஃபுல்லாக ரோட்ராக்ட் என்எஸ்எஸ் அப்படியே லைனாக இருக்கும், எல்லாத்தையும் படிச்சிட்டேன் செல்ஃப் இன்ட்ரோவில். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு குரூப் டிஸ்கஷன். இந்த ஹெச்ஆர் கிட்ட டேரக்டர் அதெல்லாம் கிடையாது, குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷனில் வந்துட்டு நம்ம பேசும்போது திரும்ப அந்த ரெஸ்யூமில் இருக்க எல்லாத்தையும் படிச்சிட்டேன். ரோட்ரா அது யூஆர் லீடர் அப்படி இப்படின்னு காலேஜில் அது இதுன்னு யூ சர்வ்ட் அஸ் லீடர் வைஸ் பிரசிடென்ட் அப்படி இப்படின்றாங்க. எஸ்ன்ட்டு நம்ம ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, எஸ் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டோம். நம்மளை கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி, நம்ம பேசினதுக்கே நம்ம ரிஜெக்ட் ஆகிடும் நினச்சிருந்தேன். பக்கத்தில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வந்தவன் வந்துட்டு அது மாதிரி அவன் வந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த வேலை வேணும்னு கேட்டப்போ அவன் வந்துட்டு ஐ வாண்ட் டு பிகம் அ பில்லியனர் அப்படின்னா. அவங்க வந்துட்டு இந்த கம்பெனியில் நீ சேர்ந்து இந்த ரோலில் சேர்ந்து கோயிங் டு பிகம் அ பில்லியனரா அப்படின்னாங்க. அப்போது வந்துட்டு அப்போ தான் யோசித்தேன், சரி நம்ம எவ்வளோ பரவாயில்லாமல் பண்ணியிருக்கோம். அப்பயே நான் நினச்சிட்டேன், நான் செலக்ட் ஆகிடுவேன், அவன் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடுவான். அதே மாதிரி அவன் ரிஜெக்ட் ஆகிட்டான். அந்த பில்லியனர், அது அவன் பில்லியனர் சொன்ன இது வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ பில்லியனர் எப்படின்னா குரூப் டிஸ்கஷனில். பக்கத்தில் இருந்து எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே முடிவு பண்ணிட்டா ஒரு எக்ஸ் போட்டாங்க அவங்க. சரி, ஓகே, நம்ம கூட வந்த இது நான் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ. நம்ம கூட வந்த ஒருத்தன் ரிஜெக்ட் ஆகிட்டான், நான் செலக்ட் ஆகிட்டேன். அப்புறம் அப்படியே போக ஆரம்பித்தோம். என்னென்னா நைட் ஷிஃப்ட், நமக்கு இந்த சினிமா அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்ன்றனால காலையில் ஆனால் அந்த சினிமா வேலை, ஒரு ஷூட்டு, இந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு சரி நைட் ஷிஃப்ட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அது மெடிக்கல் பில்லிங் கம்பெனியில் ஏஜிஎஸ் ஹெல்த் கேர்னு ஒரு கம்பெனி. அது பேர் ஏஜிஎஸ் பார்த்த உடனே நான் வந்துட்டு கல்பாத்தியோட இதுதான் போல் அப்படின்னு நினச்சி போய் சேர்ந்தேன். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போலன்னு. ஓகே, என்ன பேக்ரவுண்டு எதுவுமே செக் பண்ணல, போய் சேர்ந்துட்டேன்.
போனதுக்கப்புறம் பார்த்தா ஹெல்த் கேர்ன்றாங்க. சரி ஹெல்த் கேர்னால் ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போகல அப்படின்னு நினச்சி பார்த்தா மெடிக்கல் பில்லிங்கிறாங்க. மெடிக்கல் பில்லில் சரி ஏதோ பில் பண்ணி இது அப்புறம் பார்த்தா யூஎஸில் பேசணும். போன உடனே பார்த்தா யூஎஸோட ஏபிசிடி நீ சொல்கிறதே மாற்றணும், அந்த ப்ரொனன்சியேஷனே மாற்றணும், ஆக்சென்ட் சாரி உங்களுக்குன்னு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஆமாம் என்னோட பேர் வந்துட்டு மேத்யூ. என்னோட பேர் வந்துட்டு மேத்யூ. ஆக்சென்ட் மொத்தமாக மாறணும் அப்படின்றானுங்க. நம்ம இந்தியாவில் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பிரிட்டிஷ் ஆக்சென்ட் தானே, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் காலகாலமாக. அங்கே போனோன்னா அமெரிக்கன் ஆக்சென்ட்டு. சூப்பர். அங்கே போனோன்னே ஏபிசிடி ஏன்னு சொல்லக்கூடாது, எயின்னு தான் சொல்லணும். ஏ நம்ம ஸ்லாங் அந்த மாதிரி மண்டே வந்துட்டு மண்டே கிடையாது மண்டே அப்படின்றணும். அந்த மாதிரி ஒன்றா மாற்றி 50 ஸ்டேட்ஸு யூஎஸில் 50 ஸ்டேட்டையும் மனப்பாடம் பண்ண வச்சானுங்க. 50 ஸ்டேட்டும் சொல்லுவேன் நான் இப்போது. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்லாம் கொடுத்தானுங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு டொமைன் ட்ரைனிங் போகும்போது ரிஜெக்ட் ஆகிட்டேன். என்ன பண்ணணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின்லாம் 20 நாள் ட்ரைனிங், 20வது நாள் கால் எடுப்பாங்க. அந்த 20வது நாள் காலில் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டேன். நான் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஏதோ பேசிட்டேன். அவன் கேட்டேன் அந்த நான் டொமைனுன்றது வந்துட்டு அந்த வேலை நம்ம என்ன பண்ண போகிறோமோ அது ரிலேட்டடான கொஸ்டின். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்லாம் வைப்பானுங்க. அந்த டைமுக்குள்ளே 15 கொஸ்டின் அது பண்ணோம் அப்படின்ட்டு. அதுலேயே வந்து நான் பார்த்து தான் இது காப்பி அடிச்சு எப்படியோ பண்ணுருவேன். அப்போது அன்றைக்கி டேயில் வந்துட்டு இது ஃபோன் கால் பேசணும். அதாவது நான் வந்துட்டு என்னோடய ஆக்சன்ட்லாம் கரெக்டாக இருக்கா, நான் டொமைன் நாலேஜ்லாம் எனக்கு இருக்கான்னு சொல்லி உள்ளே இருக்கவனே வந்துட்டு கிளைண்ட்டு மாதிரி பிஹேவ் பண்ணி கிளைண்ட்டு மாதிரி அவன் ஒரு மாக் கால் பேசுவான். அந்த காலில் வந்துட்டு நான் பேசும்போது சிரிச்சிட்டேன். ஏன்னா கால் யார் பேசுனான்றது எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் சிரிச்சிட்டேன். ஓகே. சிரித்ததுக்கப்புறம் ஒயர் லாஃபிங் அப்படின்றானுங்க. ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே டெல் மீ வாட் இஸ் CO55 அப்படின்றது ஒரு டொமைன். தெரியலனா நான் ஏதோ ஒன்று வேறு எதோ மாற்றி சொல்லிட்டேன். சரி ஓகே ரிஜெக்டட், யூ வில் கெட் ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னா. சரி ஓகே இன்னொரு சான்ஸ் நெக்ஸ்ட் டே அப்படின்ட்டாங்க. அடுத்த நாள் அதுக்குன்னு போகிறோம். 20வது நாள் முடிச்சு ட்ரைனிங் முடிச்சு பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஃபஸ்ட் நாள் வேலைக்கு போகிறாங்க. நாங்கள் திரும்ப செலெக்ஷன் ப்ராசஸே எங்களுக்கு போயிட்டுருக்கேன். எங்கள் 3 பேருக்கும் திரும்ப போனேன் திரும்ப ரிஜெக்டட் 3 பேரும். பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது வந்துட்டு இவன் சான்ஸ் கேட்ட உடனே அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி போய் பேசுனதில் நான் செலக்ட் ஆகிடுவானா, அந்த பையன் வாங்கி கொடுத்த சான்ஸில் அவன் ரிஜெக்ட் ஆகிடுவானா. அவன் ரிஜெக்ட் ஆகிட்டு எனக்கா ஒரு மாதிரி அவன் போகும்போது கண்ணெல்லாம் கலங்கிட்டு போகிறான். அப்புறம் கொஞ்ச நாள் 10 நாள் வந்து அந்த பையன் டே ஷிஃப்ட்டில் சேர்ந்துட்டான். இப்படி தான் நம்மளோட இந்த 2019 தான் நம்மளோட மெடிக்கல் பில்டிங் ஜேர்னி ஸ்டார்டடு. ஒரு 3 மாதம் போகலாம் 4 மாதம் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் நியூ காலேஜில், கோரில் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஆனால் நமக்கு இது நல்லா கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே செட் ஆகிட்டாங்க. ரெண்டாவது ஒன்ஸ் நம்ம வேலைக்கு போய் நம்ம அந்த காசு பார்க்க ஆரம்பிச்சோன்னா அந்த கம்ஃபர்ட்லேருந்து வெளியே வரமாட்டோம். அது ஒரு மாதிரி இதாகிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கமிட்மெண்ட்ஸ்லாம் செட் பண்ணிப்போம். இதை விட்டுட்டு போகலாமான்ற அந்த ரிஸ்க்கும் நமக்கு யோசிக்க வைக்கும். போயிட்டு வேறு எதனா கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, இல்லை போகிற கம்பெனி இதை விட இதாக இருந்தால் இது சூப்பர் கம்பெனி செம்ம ஜாலியாக இருப்போம். 4 மணிக்கு போனோன்னா 3 மணிக்கு தான் வெளியே வரும். 1 மணி வரை தான் ஷிஃப்ட்டு. ஆனால் வந்துட்டு நாங்கள் 3 மணி வரை இருப்போம். டின்னர்னு எங்கன்னா வெளியே போயிடுவோம், வேலைச்சேரி போயிடுவோம், படத்துக்கு போயிடுவோம், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் வேலையை முடிச்சிடுவோம். அந்தளவுக்கு ஹேப்பனிங். ஆமாம், ஏஜிஎஸ் வந்துட்டு நான் வேலை செஞ்சதுலேயே த பெஸ்ட்டு ஹேப்பனிங் கம்பெனி அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நல்லா போச்சு, ஏஜிஎஸ் போச்சு. அப்புறம் திரும்ப ஒரு 1.5 வருஷம் வேலை செஞ்சோம். லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் இங்கே ஆக்சஸ் ஹெல்த் கேர் இருக்காப்புல, ஃபேமஸ் ஹெல்த் கேர். ஆக்சஸ் ஹெல்த் கேரில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம். ஒரு 5 பேர் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். 4 பேர் என் கூட அட்டன் பண்ணார். 4 பேருமே ரிஜெக்ட் ஆகிட்டானுங்க. நான் செலக்ட் ஆகிட்டேன். ஒரு வேலை இருந்தால் போதுன்ற மாதிரி தான் இருந்தாங்க லாக்டவுனில். நிறைய பேர் வீட்டுக்கு அமிச்சாங்க. நமக்கு அந்த டைமில் தான் வேலையே கிடைக்கிது திரும்ப. அப்போது இருந்தோம். அதுவும் ஒரு வருஷம் போச்சு. ஆக்சஸ்னால் ப்ரெஷர் அது இதுன்னுவாங்க. இது நல்ல ஜாலியாக இருந்தது ஆக்சஸ் ஹெல்த் கேர். நாங்கள் போன டீமு ஏன்னா ஒரு 6 மாதம் எங்களுக்கு வேலையே கிடையாது. ஓகே, 6 மாதம் லாகின் லாக் அவுட்டு. 10வது லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. எங்களோட ப்ராசஸ்க்கு ஃபோன் தேவை, அதனால் ஃபோன்லாம் யூஸ் பண்ணலான்ட்டாங்க. ஓகே, நல்லா அதுவுமே ஜாலியாக இருந்தது. அப்புறம் 6 மாதம் கழிச்சு ஆஃபீஸ் போனால் அது இன்னும் ஜாலியாக இருக்குது. இங்கே எஸ்டேட்டு தான், இன்னும் ஜாலியாக இருக்குது அது. ஆஃபீஸ் போனால் எனக்கு மனசே வரல. அப்புறம் தான் யோசித்தேன். அப்புறம் திரும்ப ஒரு குட்டி லாக்டவுன் மாதிரி ஒன்று விட்டாங்க ஜனவரியில். அந்த டைமில் லாக்டவுன் மாதிரி விட்டாங்க. அப்போ தான் யோசித்தேன், இல்லை நம்ம இது படிக்கலையே. ரெண்டாவது நம்ம வெளியெல்லாம் யார்ட்டினா எதனா சொல்லும் போது மெடிக்கல் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம், BPO வாப்பா அப்படின்வாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இதாச்சு. அங்கேருந்து ரிலீவ் ஆகி இன்னொரு கம்பெனி சேர்ந்தேன். அவன் தான் காட் ஆஃப் ஆல் ஹெல்த் கேர்ஸ் இங்கே இந்தியாவில். அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் அது சுத்தமாக பிடிக்கல எனக்கு. இந்த 2 கம்பெனியோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டு. ப்ரெஷருன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பைத்தியமாக இருந்தானுங்க அங்கே வந்தவங்கலாம். எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் டேரக்ட் அப்ஸ்காண்டு ஈடாடியில் நமக்கு ஒரு வாய்ப்பு வருது நம்ம நண்பர் மூலமாக. அப்போது வந்துட்டு போகிறது டிசைனருக்கு. அதுக்கு நடுவில் வந்து நம்ம டிசைனிங் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரோட்ராக்டில் இருந்ததுனால காலேஜ் டைம்லேருந்து ரோட்ராக்ட் அப்போ வந்து சின்ன டிசைனிங் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேர்ந்த கிளப் வந்துட்டு க்ரீன் கேலக்ஸின்னு ஒரு கிளப். நல்ல ஒரு டிசைன் வைஸ் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டடான கிளப் அது. அதில் எனக்கு முன்னாடி இந்த பிரசிடெண்ட் வந்துட்டு செம்ம டிசைனர்.
அவன் வந்துட்டு நல்லா டிசைன் பண்ணும்போது எனக்கு ஒரு சிலதெல்லாம் சொல்லி தருவான். இது இப்படி பண்ணணும், நீ பிரசிடென்ட் ஆனால் நீ இதெல்லாம் நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி தருவான். அதை வச்சு இது பண்ண அதுக்கப்புறம் அவனுமே பிஸி ஆகிட்டான். பிஸி ஆனதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் கிளப்புக்குன்னு டிசைன் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம காசு வர ஆரம்பிச்சிது, ஃப்ரீலான்ஸாக பண்ணி காசு வர ஆரம்பிச்சிது. அப்போ யோசித்தேன், சரி இதுவும் நமக்கு தெரியும், கோர்ஸும் முடிச்சிட்டோம். ரெஸ்யூமை வந்துட்டு திடீர்னு ஐடியோட ஹெட்டுக்கிட்ட போயிருக்குது. அவர் பார்த்துட்டு நான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ட்டுருக்காரு. என்னென்னா டெஸ்டிங் கோர்ஸுன்றதை பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் வந்தாப்புல வந்துட்டு என்ன பண்ணுறேன் எல்லாம் எதுவும் கேட்டாப்புல. இது மாதிரி டிசைனிங் தானே சார் வந்தேன் அப்படின்னு. ஆனால் டெஸ்டிங்க்கு எங்களுக்கு இங்கே ஓப்பனிங் இருக்குது. நானுமே வந்துட்டு நியூ காலேஜ் தான். நானுமே வந்துட்டு உன்ன மாதிரி இந்த மெடிக்கல் பில்டிங் இந்த ஃபீல்டெலாம் இருந்துட்டு யாராச்சும் ஒரு சான்ஸ் தர மாட்டாங்களா அப்படின்னு இது பண்ணி இருந்தவன் தான். எனக்கு இந்த சான்ஸ் வந்தது. இப்போ நான் தேங்க்ஃபுல்லி இப்போ இவ்வளோ ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கேன். அந்த மாதிரி உனக்குமே நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரணும்னு நான் நினைக்கிறேன். நீ அங்கே என்ன பே வாங்கிட்டு இருந்தியோ அதையே நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ இங்கேயே சேர்ந்துக்கோ. எப்போ சார்? நாளையிலேருந்து சேர்ந்துக்கோ அப்படின்றாரு. அப்படி சாஃப்ட்வேர் டெஸ்டர் ஆனோம். அப்புறம் அது போயிட்டே இருக்கும் போது நடுவில் ஒரு 8 மாதம் நல்லா தான் செம்ம ஜாலியாக இருந்தது. மீட்டாடி நல்லா போயிட்டே இருக்கும் போது அப்புறம் நல்ல ஒரு ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ரயிலான ஒரு ஈவெண்ட்டு. அந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு நம்ம ஒரு வாழ்க்கையே ஒரு தலைகீழ மாற்றி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி. அது வந்துட்டு யூத் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். அதுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஆஃபீஸில் மெயிலெலாம் போட்டு வந்துட்டேன். ஓகே. மெயிலெலாம் போட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டானுங்க, அந்த ரெசார்ட்டில் வந்துட்டு தெரியும்ல, அது ரெசார்ட்டில் நடக்கிற ஈவெண்ட். அந்த ரெசார்ட்டில் வந்துட்டு நெட்வொர்க்கே சரியாக இல்லை. நான் கிளம்பும் போது மெயில் போட்டு வந்துட்டேன். பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் யாருமே ஃபோனை பார்க்கல. பஸ்ஸில் எல்லாம் ஏறிட்டு சாப்பிட்றது அப்படி இப்படின்னு அப்படியே போயிட்டோம். ரிசார்ட் வர போனதுக்கப்புறம் பார்த்தா நெட்வொர்க் இல்லை. அப்புறம் பார்த்தா மெயில் வந்திருக்கு எனக்கு ரிப்ளை. 3வது நாள் முடிச்சுட்டு வந்து நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், மெயில் வந்திருக்கு. இந்த மாதிரி நீ போய் ரிப்போர்ட் பண்ணணும் ஆஃபீஸில், கிளைண்ட் விசிட் இருக்குது, எப்படி போகலாம், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி போட்டு இது பண்ணிருக்கானுங்க. பார்த்தா நான் பார்க்கல. திங்கக்கிழமை தான் ஆஃபீஸ் போகிறேன். திங்கக்கிழமை போனால் ஹெச்ஆர் வந்துட்டு வேறு ஆஃபீஸ் பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு. அதை நம்மளோட சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஜேர்னியும் முடிஞ்சிருச்சு. நம்ம டிசைனிங் நல்லா கற்றுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சரி இதுதான் நம்ம கையில் இருக்க ஒரே ஒரு ஸ்ட்ரென்த்து. அப்புறம் நானும் சிவரஞ்சனியும் நிறையா பிஸ்னஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரீலான்ஸாகவே நமக்கு நிறையா வருது. நம்ம எதுக்கு ஒரு கம்பெனியில் வந்துட்டு நம்ம இது பண்ணணும், இதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளால் கண்டிப்பாக இன்னும் நல்லா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அந்த எந்த ரயிலாவுக்கு போய் நமக்கு வேலை போச்சோ அதே ரயிலாகவே அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணுறக்கூடிய ஒரு சேர்மனாக பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வருது. சூப்பர். அதுக்கு நம்ம அந்த தெரியல ரெசார்ட் தான் அகெயின் போயிட்டு ரெசார்ட்லாம் தேடணும். ஈசிஆர் சைடில் இருக்க ரெசார்ட் ஃபுல்லாக தேடுறோம். கடைசியாக வந்த இடம் தான் ஜோ பீச் ரெசார்ட்டு. ஜோ பீச் ரெசார்ட்டை வந்துட்டு இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ரெனோவேஷன் வேலை அதெல்லாம் போயிட்டு இருந்தது. நம்மளும் போய் பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு, பக்காவாக இருந்தது. இங்கே தான் பண்ணுவோம், இதனால தான் நம்ம அடுத்த ஒரு லைஃபே இதில் தான் இருக்குன்றது எனக்கு தெரியாத அப்போ நிஜமாலே தெரியாது. இது மூலமாக நம்மளை இது மாறும்ன்ட்டு ஜோ பீச்சோட ஜென்ரல் மேனேஜர் அருள் சாரை பார்க்க போகிறோம். அருள் சார் வந்துட்டு பை த வே இஸ் மை மென்டார் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி போய் பார்க்க போகிறோம். பார்க்க போனப்போ ஃபுல்லாக பிஎன்ஐ சைட்டேஷனு. அவர் பார்த்தா என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு பின்னாடி உங்களுக்கு வேறு எதனா பேக்ரவுண்டு தெரியும், அவருக்கு பின்னாடி நீங்கள் வச்சிங்கன்னா பேக்ரவுண்டு பாட்காஸ்ட் அவர் எடுக்கிறதா இருந்தால் ஃபுல்லாக பிஎன்ஐ. அவருக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் எதனா கேட்குறாருனா கூட இந்த மாதிரி தான் கேட்பார். ஃபுல்லாக பிஎன்ஐ சைட்டேஷனாக இருக்கணும்பான்னு தான் கேட்பார். நிறையா சொன்னார். அது அந்த கெஸ்ட்டு இந்த கெஸ்ட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம இதாக தானே இருக்கும், சரி ஒரு ஆண்டர்ப்ரனராக அது ஆகலாம். நைட்டாக 5 மணிக்கு வந்து 5 மணிக்கு விசிட்டிங் கார்டெலாம் டிசைன் பண்ணி எனக்கும் அவங்களோட விசிட்டிங் கார்டெலாம் டிசைன் பண்ணி பிரிண்டெல்லாம் போட்டு பிடிஎஃப் அமுச்சு விட்டேன். அருள் சார் வந்துட்டு குரூப்லலாம் போட்டார், திஸ் இஸ் மை விசிட்டர், என்னோட விசிட்டர் இஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி. இஸ் கிராஃபிக் டிசைனர், ஷீ இஸ் அ கண்டென்ட் ரைட்டர் அப்படின்ற மாதிரிலாம் போட்டார். போயிட்டு பார்த்தா 8 மணிக்கு மீட்டிங்கில் நம்ம 8:30 போகிறோம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மீட்டிங்கே நம்ம லேட்டு. நம்ம யூஸ்வலாக லேட்டாக போகிற ஆள் கிடையாது. 8:30 லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போனால் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு வரமாட்டாங்க போல நினச்சி அவரே விட்டு உள்ளே போய் உட்காந்துட்டார். அப்புறம் போனால் கதை வந்து உள்ளே போகிறாங்க 2 பேரும். அசெண்ட் மீட்டிங் எப்படி இருக்கும், உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் அப்போ எனக்கு பார்த்தா நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம போகிற கேட்டகிரிலே ஒருத்தர் அங்கே இருக்காப்புல. ஒன்றா இதான் நான் பண்ணேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னா அப்படின்னா இல்லைடா எப்போனாலும் இங்கே இருக்க முடியாது போல், ஏன்னா அதான் சொல்கிறாங்களா ஒரு சாப்டரில் ஒருத்தர் தான் இருக்க முடியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க. நான் கண்டிப்பாக நான் வேறு சாப்டர் போய்டுவேன்டா, சேர்றதா இருந்தால் நான் வேறு சாப்டர் போய்டுவேன். அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு அந்த சாப்டர் கண்டென்ட் ரைட்டர் கேட்டகிரி வேக்கண்டாக தான் அவங்க அங்கே சேர்ந்துட்டாங்க. நான் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு போனேன். என்னால் அந்த சாப்டரில் சேர முடியல. நமக்கு புது சாப்டர் அவங்க வந்துட்டு சும்மா கூட வரலாம் மீட்டிங் அட்டன் பண்ணால் வந்தவங்க சேர்த்துட்டாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் நம்மளோட பிஎன்ஐ ஜேர்னியும் ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி. நீங்கள் கேட்ட மெடிக்கல் பில்டிங்லேருந்து ஒரு க்ரியேட்டிவ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பித்ததுக்கான காரணம் வந்துட்டு இது தான். அப்புறம் ஆயிடுச்சு 1 இயர் ஆகிடுச்சு இப்போ பிஎன்ஐயில் சேர்ந்து. பிஎன்ஐ மூலமாக தான் நமக்கு ஒரு 80% ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு
பிஎன்ஐ மூலமாக தான் நல்லா போகுது. தினம் தினம் காலையில் எழுந்தோடனே சாமி கும்பிட்றனோ இல்லையோ அருள் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவேன். அருள் சாருக்கு நன்றி அப்படின்ட்டு அதை ஒரு இதாக சொல்லிடுவேன். போகுது. அது இதுதான் நம்மளோட ஒரு சோலோ ப்ரோனராக ஆரம்பித்தோம். இப்போ ஒரு ஆஃபீஸ் செட்டப்லாம் வச்சு நம்மக்கிட்ட ஒரு 7 பேர், நம்ம டீமில் ஒரு 7 பேர் இருக்காங்க, அவங்க டீமில் ஒரு 9 பேர் இருக்காங்க. ஸோ கம்பைண்டாக அது பண்ணிவிட்டோம். நீங்களுமே ரொம்ப சந்தோஷம். என்னோடய இனிஷியல் காலத்தில் ஸ்டேஜஸ்லேருந்து நீங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இப்படி திரும்பி பார்த்தா யார் இருப்பான்னு பார்த்தா திரும்பி பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் இருந்திருக்கீங்க. அதனால் ரொம்ப நன்றி. இப்போவுமே வந்துட்டு என்னோடய ஒரு பெரிய ஒரு கொலாபரேஷன் தான் அது உங்களோட தான். தேங்க்யூ. என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பிஎன்ஐ வந்துட்டு நிறைய பேர் சொல்லலாம், பிஎன்ஐ வந்து என் லைஃபே மாறிடுச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஃபோரம். அந்த பாண்டு வந்துட்டு நமக்கு க்ரியேட் ஆனதுனால நான் சொன்னல, ஒரு ஆஃபீஸ் போனேன், எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு சர்க்கிள் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. எனக்கு அதை விட்டு வெளியே வரது தோணலன்ட்டு. அந்த மாதிரி தான் எனக்கு ரோட்ராக்ட். நான் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் 1920 ரோட்ராக்ட் வந்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் இருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த டைமில் தான் வந்துட்டு நான் க்ரீன் கேலக்ஸியில் சேர்ந்தது. நியூ காலேஜில் ரோட்ராக்டில் இருந்துட்டு அப்போது வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் லாஸ்ட்டாக அந்த ஃபைனல் இயரில். சரி போதும் அப்படின்ற அந்த இதில் தான் இருந்தேன். சரி சும்மா ஒரு பேருக்கு இருப்போம் அப்படின்னு சேர்ந்தது தான் ஒரு கிளப். ஏன்னா அந்த க்ரீன் கேலக்ஸியோட க்ரீன் கேலக்ஸியோட சார்ட்டர் மெம்பர் வந்துட்டு எங்கள் நியூ காலேஜோட பாஸ்ட் பிரசிடெண்ட். ஓகே. அவர் வந்துட்டு ஒரு நாள் சொல்லும் போது, எங்களோட செட்டெல்லாம் முடியுதுடா, அடுத்த செட்டு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தாண்டா அப்படியே கிளப்பை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம நல்லாவே தெரியும், நம்ம பிரசிடெண்ட்லாம் ஆகிடுவோம். எனக்கே தெரியும் ஹரிக்கு அடுத்த பிரசிடெண்ட் நான் தான்ட்டு. அதனால் எனக்கு அதை என்றைக்குமே வந்துட்டு நமக்கு அந்த ஆசை ஆகணும், ஒரு 5 பேரை தட்டி விட்டுட்டு ஆகணும் அப்படின்னு அந்த தேவையும் எனக்கு இல்லை. டிஃபால்ட்டாக தெரியும் நான் 11 நான் 12 இவன் 13ன்ட்டு. அதனால் வந்துட்டு எங்களுக்கு அந்த ஈகோவும் எங்களுக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. அதனால் வந்துட்டு எனக்கு அங்கேருந்து போக இப்போ எங்கள் வீட்டுக்கு அடுத்து என்ன சொல்கிறது, இன்னொரு ஃபேமிலி, ஒரு இதுன்ற மாதிரினா எனக்கு ரோட்ராக்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு அதெல்லாம் கிடையாது. இப்போ என்னன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இதில் என்ன உனக்கு காசு வருதா, இதில் போய் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். டைமே நான் வேஸ்ட் பண்ணலை. இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை ஒரு சாட்டர்டே சண்டே நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸை போய் இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை போய் நான் பார்க்குறேன், அது ரோட்ராக்ட்ன்ற ஒரு பேர், அவ்வளோதான். வேறு எதுவும் அது தெரியாது. என்னால் இப்போ போய் எந்த கல்ச்சுரல்ஸ் வேணால் அட்டன் பண்ண முடியும். அதே ஒரு சும்மா நார்மலாக காலேஜ் முடிச்சவனால் போயிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. என்னால் எல்லா கான்ஃபரன்ஸ் இது பண்ண முடியும். ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் ரொட்டேரியன்ஸ்லாம் தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஃபைலில் இருக்கவங்கன்ட்டு. யார்கிட்ட வேணால் அப்பாயின்மெண்ட் இது பண்ணி ஒரு ரோட்ராக்டர்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் தருவாங்க, போய் பேசலாம். அந்த ஒரு ப்ரிவிலேஜ்லாம் வந்துட்டு எனக்கு இது தான் கொடுத்தது. ரெண்டாவது, நான் வந்துட்டு அந்த வேலையை விட்டு அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ரோட்ராக்ட் மூலமாக தான் எனக்கு பிஸ்னஸே, ரொட்டேரியன்ஸ் மூலமாக தான் எனக்கு பிஸ்னஸே. ஓகே. அப்படி இருக்கும்போது இது அந்த ஒரு ஃபோரம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே அது என் கூடயே வந்துருச்சு இல்லைன்னு சொல்லலாம். இல்லை நான் அது கூடயே அப்படியே இருந்துட்டேன். ஒரு ஸ்டேஜில் எதுவுமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாத போது இதையாச்சும் கரெக்டாக பண்ணலான்னு அப்படியே இருந்தது தான். அது நமக்கு இப்போ வர கை கொடுத்துட்ருக்கு. ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா 16, 17 இப்போ என்ன 5, 6, 9 வருஷம் முடிஞ்சிச்சு. நீங்கள் அந்த காப்பு வந்து எங்கே போனாலுமே அந்த காப்பு உங்களை ஃபாலோ பண்ணுதா, இல்லை நீங்கள் எப்போயுமே அந்த காப்பு இல்லாமல் வெளில வரதே இல்லை? அது அப்படி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அச்சம் என்பது மடமேடான்னு ஒரு படம் வந்ததில்ல, நம்ம எஸ்டிஆர் நம்ம தெரியும், நமக்கு தளபதி எஸ்டிஆர். அதனால் வந்துட்டு அந்த படத்தில் ஒரு டீசர் ஃபஸ்ட்டு வந்தது. படம் எப்போயோ வந்திருக்க வேண்டியது. அப்புறம் 16 ஒரு ஃபைனல் டீசர் ஒன்று விட்டுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக படம் விட்டாங்க. அந்த டீசரில் முன்னாடியே பார்த்துட்டேன், அதாவது ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். அப்போது நமக்கு அவ்வளோ அந்த இது இல்லை, ஸ்கூல் வேறல்ல, காப்பெல்லாம் போட்டு அடிப்பாங்க, பிடிங்கி வச்சுட்டு. அதுவும் நம்ம ஸ்கூல்லாம் ஸ்டட்டெல்லாம் குத்திட்டு போவேன். ஃபஸ்ட்லாம் ஸ்டட்டெல்லாம் குத்திருந்தேன். அப்போது வந்துட்டு ஸ்டட்டெல்லாம் பிடுங்கி எடுத்து தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பென்சில் ஃபிட்டு பேண்ட்டு போட்டாலே ஏன் இவ்வளோ டைட்டு அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணோம். நம்மளை இவால்வ் ஆக விடலை. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அது இவால்வ் கிடையாது, அவங்க எதோ பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி இருந்தது. இது போட்டால் அந்த இவங்க சொல்லுவாங்களே, அந்த நைட்டியை போடும்போது தான் நான் ஒரு பெண்ணாகவே உணர்றேன் அப்படின்ற மாதிரி கம்பீரமாக. இந்த காப்பெல்லாம் இது காப்பு போட்டால் தான் வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே வரும். இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க சினிமா மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த நைட் ஷிஃப்ட் அந்த ஜாப் போகும்போதும் கிடைக்கிற டைமில் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணலாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு சினிமா நாலேஜ் ஆரம்பத்தில் இருந்து ஸ்கூல் டைம்லேருந்தே இப்போ வரையும் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக கூட உங்கள் மூவி ஒன்று ரிலீஸ் ஆச்சு, நீங்கள் பண்ண மூவி. ஸோ சினிமா எந்த அளவுக்கு உங்களை எவால்வ் பண்ணிச்சு, சேஞ்ச் பண்ணுது? சினிமாவால் தான் வந்துட்டு நமக்கு இந்த இப்போ பேசுகிற இங்கிலீஷ் ஆகட்டும், இந்த நார்மல் தமிழே கூட இருக்கட்டுமே, நம்ம பேசுகிற அந்த ஃப்ளூயன்சி எல்லாமே. நான் சின்ன வயசுலேருந்தே படம் நிறையா பார்ப்பேன்னா எல்லா லாங்குவேஜும் பார்க்க மாட்டேன்.
ஆனால் பார்த்த படத்தையே திரும்ப திரும்ப பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு படம் பிடிச்சிச்சின்னா அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த சிடிலாம் டிவிடிலாம் போட்டு பார்ப்போம்ல, அந்த டைம்லலாம் வந்துட்டு பையா படம்னு ஒரு படம்லாம் வந்துட்டு டெய்லி பார்ப்பேன். டெய்லினா நிஜமாக டெய்லி பார்ப்போம். ஒரு 100 நாளைக்கு தொடர்ந்துலாம் பார்த்துருக்கேன் அந்த படத்தை. மாயாண்டி குடும்பத்தாரெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அது இப்போ போட்டாலும் உட்காந்து பார்ப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு சில படம் வந்துட்டு எனக்கே தெரியாமல் இதாகிடும். படம் பார்க்கும்போது மட்டும் என் மூளை வேறு எதுவுமே யோசிக்காது. நான் ஃபோனை கூட நோண்ட மாட்டேன், எதுவுமே இது பண்ண மாட்டேன். தேட்டருக்கு போனால் கூட படம் ஓடுதுன்னா இப்போ வேறு வழியே இல்லை, ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, எதனா ஒரு இது போஸ்டர் அப்ரூவல் அதனால் அது இதாக இருக்குது, வேறு வழியே இல்லாமல் நான் ஃபோன் நோண்டுறேன் தேட்டர் உள்ள. ஃபஸ்ட்டெல்லாம் நான் தேட்டர் உள்ள போயிட்டால் ஃபோன் ஏரோப்ளேன் மோட்டில் போட்டு தான் உட்காருவேன். அப்போ நான் பார்க்கும்போது இந்த லாக்டவுன் டைம் முன்னாடியே இல்லை, எனக்கு வந்துட்டு இது இந்த விஐபி படம் ட்ரைலர் வந்தது. விஐபி படம் வந்துட்டு 2014 வந்தது. என்ன அறியாமல் அழுவ ஆரம்பிச்சிட்டேன் அந்த இன்டர்வல் சீனில். கண்ணெல்லாம் பொல பொல பொலன்னு ஊற்றுது. ஃபாஸ்டிங்ன்றதே மறந்துட்டேன், சாப்பிடல இது பண்ண அந்தளவுக்கு ஒரு விஷயம் நம்ம இப்போ இது பண்ணியிருக்கோம், அதை தாண்டி நம்ம இது ஏதோ நம்மளை இருக்குது அப்படின்னும் போது ரெண்டாவது அந்த படம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. சாட்டிஸ்ஃபேக்ஷனானா கமர்ஷியல் படம் தான், கமர்ஷியல் படத்தை இவ்வளோ ஒரு சூப்பராக எடுத்திருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த இயர் தான் நிறைய நல்ல நல்ல படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. கத்தி அது இதுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன், அப்போல்லாம் நமக்கு நெட்டு இவ்வளோ ஆக்சஸ் கிடையாது, ஒய்ஃபைலாம் கிடையாதுல்ல. ஒரு 149 ரூபாய்க்கு போட்டால் 1 GB அப்படின்ற மாதிரி தான் வரும் நெட்டு. அதனால் என்ன பண்ணுவோம், படத்தை டவுன்லோட் பண்ணுவோம். பழைய படம் அந்த நாயகன், ஹேராம் அந்த மாதிரிலாம். ஏன்னா நமக்கு என்னென்னா அந்த இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்ப்பன்றனால ஒரு சிலர்லாம் புகழுவாங்கள்ல, கமல் சார் அந்த மாதிரிலாம் புகழும் போது என்ன மாதிரி ஆக்டர் தெரியுமா, என்னமோ இது அது இதுன்னு வாங்க, என்னடா இதெல்லாம் பார்க்காம இருந்திருக்கோம்மா. டிவியில் போடும்போது கூட நான் ஃபஸ்ட்லாம் மாற்றிடுவேன் பழைய படம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இதே ஒரு நாள் நம்ம பார்க்காம இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நாள் விடிவி வந்துட்டு நான் 7th படிக்கும்போது ரிலீஸ் ஆச்சு. எல்லாருமே வந்துட்டு விடிவி வந்த புதுசில் ஃப்ளாப்புன்ற அந்த இது பண்ணிட்டாங்க. எனக்குமே பெருசாக போகல. நான் என்னடா இது எஸ்டிஆர்னா தலையும் படம் ஃப்ளாப் பண்ணுறாங்களே, ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்துட்டேன். அப்புறம் விவரம் தெரிஞ்சு ஒரு 11th நான் திரும்ப விடிவி பார்த்தேன். விடிவி பார்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு டைலாக் வரும், ஐ வாண்ட் பி ஏ ஃபிலிம் மேக்கர்ப்பா அப்படின்னு வாப்பில். அப்போ வந்துட்டு அவங்க அப்பா கேட்பார்ப்பா அப்படின்னா அது மாதிரி ஒரு டேரக்டரை பார்த்து வேலை கற்றுக்கிட்டு படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப இது பண்ணிச்சு. இந்த 11th தான் நமக்கு அந்த எண்ணம் ரொம்ப இதாக ஆரம்பிச்சிது. அப்போ சேர்ந்தா லாயலாக விஸ்காம் சேர்ந்தே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டு. என்ன பண்ண மார்க் வந்துட்டு நமக்கு அதுக்கான இடத்த கொடுக்கல. இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு பெருசாக எதுவுமே அப்போஸே பண்ணலை. நீ நல்லா இருந்தால் போதும். இப்போ வர அதை தான் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு அதுக்கு எப்போவுமே நான் அவங்க வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும். என் மேலே வந்துட்டு அவங்களோட இதெல்லாம் என் மேலே திணிக்கவே இல்லை. நீ வந்துட்டு ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்க என்ன எதுவுமே பண்ணலை. நீ நல்லா இருந்தால் போதும். படம் எடுக்கிறியா போகிறேன்றியா, படம் எடுத்து நீ நல்லா இருந்தால் போதும். சரி இப்போ டெஸ்டராக போகிற டெஸ்ட் ஓகே, டிசைனர் என்ன ஆஃபீஸ் வச்சுருக்க, ஆஃபீஸா ஓகே, அந்த மாதிரி தான் நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே அந்த ஸ்பேஸ் கொடுத்தது. நான் வந்துட்டு நடுவில் அந்த டிசைனிங் போயிட்டு இருக்கும்போது நடுவில் வேலையை விட்டுட்டு அப்போ தான் எனக்கு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் வந்தது. நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஆனால் என்கிட்ட அந்த ஷார்ட் ஃபிலிம்ன்ற அந்த ப்ரொஃபைல் இல்லை. எடுப்போம், கை வைப்போம், அதை எப்படின்னா நின்றோம். அப்போ நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா அது ஒரு மாதிரி தடங்களாகவே இருக்கே, நம்மகிட்ட ப்ரொஃபைலே இல்லையே அப்படின்ட்டு. அப்போது சிவரஞ்சனி தான் வந்துட்டு ஹரி மகாதேவன் இப்போ வந்துட்டு ஒரு எல்லோன்ற அந்த படத்தோட டேரக்டர் ஹரி மகாதேவனை வந்துட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காரு, இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அவன் வந்துட்டு எனக்கு அமுச்சு உடனே போய் பாரு அவன். நான் போய் பார்த்ததுக்கப்புறம் ரெஸ்யூமில் எடுத்துகிட்டு போகிறேன். ரெஸ்யூமில் எடுத்துகிட்டு போய் இப்படி நீட்டுறேன், தூக்கி போடுறா அப்படிக்கா அதை அப்படின்ட்டாரு. என்ன பண்ணுவேன், என்ன நான் படம் பார்ப்பேன் அப்படி திரும்ப சொல்கிறேன். நாயகன் யார் ரொம்ப பிடிச்ச டேரக்டர், இப்போ வந்துட்டு வெற்றிமாறன், கௌதம் மேனன், மணி சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி படம் தான் உனக்கும் பிடிக்குமாடா அப்படின்னு. எனக்கும் அந்த மாதிரி இது தாண்டா பிடிக்கும். தளபதி பார்த்துருக்கியாடா? மணி சார் படம்லாம் முக்கால்வாசி படம் எல்லாமே பார்த்துட்டேன். நான் பார்த்ததே கூட திரும்ப பார்த்துருக்கேன். சரிடா ஓகே, நாளிலேருந்து வந்துடு, ஒரு 22 days மட்டும் நீ என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. 22 daysன்றது 1.5 வருஷம் ஆயிடுச்சு ஷூட் ஆரம்பிச்சு. ஷூட் பண்ணது என்னமோ அதிகபட்சம் ஒரு 40 நாள் கூட இருக்காது. ஆனால் அந்த ஜேர்னி வந்துட்டு அது ரொம்ப நாள் போயிடுச்சு. கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, ப்ரீ ப்ரொடக்ஷனே கொஞ்சம் தள்ளி போனது, லொக்கேஷன் பர்மிஷனு அது இதுன்ற மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு அந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஷாட்டு எங்கள் படத்தில் வந்துட்டு டெல்லி கணேஷ் சாருக்கு வைக்கிறோம். அப்போது அவர் நடிக்கிறாரு, அந்த கேமராவுக்கு முன்னாடி அவர் நடிக்கிறார்ல, ஒரே டேக்கு. அப்போது வந்துட்டு அவர் நடிக்கிறத பார்த்ததுக்கப்புறம் அவர் நடிக்கிற மாதிரியே இல்லை, என்னடா இது அப்படின்ற மாதிரி ரியலாக பார்க்குற மாதிரி எனக்கு அது ஒரு மாதிரி இதாகிடுச்சு. இப்படிலாம் இது பண்ண முடியுமா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அது. அவர் வந்துட்டு இது போதுமா, நடித்து முடிச்சதுக்கப்புறம் இது போதுமானு வரை கேட்குறாரு. அப்போது இதுதான் நம்ம லைஃபு அப்படின்மா அந்த மூமெண்ட் எனக்கு தெரிஞ்சுது. ரெண்டாவது, நம்ம இவ்வளோ நாள் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தோம், கேமராலேருந்து நான் மானிட்டர் பார்க்குறேன்.
மானிட்டர் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு சீன் வந்துட்டு நான் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு சீன் ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வர நான் அந்த இது பண்ணது. அது வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்து தான் நம்ம இவ்வளோ கிட்ட பார்க்க வச்சாங்களே அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப என்ன ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வர்க்கலா போனது ஷூட்டிங்க்கு, அங்கே போய் ஸ்டே பண்ணோம் கேரளாவில், மூணாறு, அது இதுன்னு போயிட்டு எனக்கு அந்த லொக்கேஷன் வைஸ் எப்படி பார்க்குறது அது இது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், ஃப்ரேம் வைக்கிறது அதுன்ட்டு. ஸோ அப்படியே ஹரியானாவால் தான், சிவரஞ்சனியால் தான் நமக்கு அந்த இது ஈடாடி வரைக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம இந்த சினிமாவோட ஆக்சுவலாக சினிமாவோட அந்த இதே அப்படி கூட சொல்லலாம் இல்லை, அதான் உண்மை. அப்போது வந்துட்டு அந்த சான்ஸுமே வந்தது, ஹரியானாவோட ஒரு பழக்கமும் எல்லாமே. அப்போ வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு பார்க்கும்போது ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ஒரு 1.5 வருஷம் கழித்து பார்க்கும்போது வந்துட்டு நிஜமாலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்காக இல்லைனாலும் ஹரியனாக்காக. ஏன்னா அவர் வந்துட்டு எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பார், படம் எடுத்து முடிக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சுரா, அதுக்கு மேலே ப்ரொடியூசர் பார்த்துப்போம், அது வரை நம்ம வேலையை நம்ம சின்சியராக செய்யணும் அப்படின்றது எப்போவுமே நான் கேட்பேன். என்னன்னா அந்த மாதிரி நடக்குது, அது நமக்கு தேவையில்லடா, நம்ம வந்துட்டு நம்ம வேலை இந்த ஷாட்டை ஒழுங்காக எடுத்து முடிக்கிறது தான், இந்த சீனை நம்ம ஒழுங்காக எடுத்து முடிக்கிறது தான் நம்மளோட வேலை அப்படின்வார். அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே அவர்கிட்ட இந்த நிறையா விஷயம் கற்றுக்கிறேன். அவர்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை. அது இருந்ததுனால தான் அவர் 1.5 வருஷம் ஆனால் கூட அவர் அடுத்து வேறு படம் போக ஆரம்பித்தார், வேலை செய்ய ஆரம்பித்தார், அதுக்குமே கூப்பிட்டாரு. அதோட இதுவுமே ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஜேர்னி வந்துட்டு அவருக்குமே சரி எனக்குமே சரி, எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ரொஃபைலே இல்லை, என்கிட்ட போர்ட்ஃபோலியோவே இல்லாதவனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு, நான் தான் ஃபஸ்ட் ஏடி வேறு அந்த படத்துக்கு. அப்போது அப்படி இருக்கவனை வச்சு நம்பி அவர் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு என்றைக்காக இருந்தாலும் நான் வந்துட்டு ஹரியானா வந்துட்டு எப்போவுமே ஒரு கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அப்படி தான் வந்துட்டு இந்த சினிமா மேலே ஆரம்பித்து இப்போ இதுவரை போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரம் போகுன்றதை பார்க்கணும் இனிமேல் தான். லைக் கிரியேட்டிவ் ஏஜென்சி வச்சுருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. விஎஸ் ஸ்டுடியோஸோட மோட்டோ என்ன? விஎஸ் ஸ்டுடியோஸ் வந்து அந்த விஎஸ் ஸ்டுடியோஸ் பேருக்கே ஒரு செம்ம காமெடியான ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்குது. அது அருள் சார் வந்துட்டு நைட்டாக விசிட்டிங் கார்டு அனுப்பின உடனே எனக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரில. நான் என்ன பண்ணிட்டேன், டக்கு நைட்டோட லைட்டாக ஒரு லோகோ, நைட்டோன்னா ஒரு 1 ஹவரில் ஒரு லோகோ ரெடி பண்ணி விசிட்டிங் கார்டெலாம் பண்ணி நான் அனுப்பி விட்டேன். விஏன்னு வச்சிட்டேன். எப்படி என்ன விஏன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்ட்டு அங்கே போயிட்டு விஏனில் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஐ மை கம்பெனி நேம் இஸ் வசீம் அக்ரம் ஸ்டுடியோஸ் அப்படின்ட்டு. அப்புறம் யோசித்தேன், வசீம் அக்ரம் அப்போ வந்துட்டு நான் சொல்கிறேன், நான் மாதிரி நானே வந்துட்டு ஒரு பிராண்ட் ஆகணும், அதனால் வந்துட்டு நானே வந்துட்டு என் பேரையே வந்துட்டு ஒரு பிராண்ட் ஆக்கிட்டேன் அப்படின்னு சீக்கிரம் கையெல்லாம் தட்டாங்க. கை தட்டோன்னா என்னடா அது நிஜமாலே ஏதோ ஒர்க் அவுட் ஆகிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி. அப்போது இவங்களோட கம்பெனி வந்துட்டு லெட் மீ டூ த ரைட்டிங், நம்மளது வந்துட்டு வசீம் அக்ரம் ஸ்டுடியோஸ். அப்போ யோசித்தேன், வீட்டுக்கு வந்து யோசித்ததுக்கப்புறம் எனக்கா என்னடா ஏதோ முட்டாள்தனம் பண்ணிட்டு வந்துட்டோம் போலையே. கிரியேட்டிவ் ஏஜென்சியோட பேர் எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கணும், அதில் போயிட்டு நம்ம வசீம் அக்ரம் ஸ்டுடியோஸ் நம்ம பேரே வச்சு நம்ம என்ன ஏதாவது ட்ரெஸ்ஸு கடை இல்லை நகை கடையாக வைக்கிறோம், நம்ம அதில் போயிட்டு இது பண்ணுறது. அப்புறம் யோசிச்சது தான் சரி, எல்லாருமே வந்துட்டு ஏஜென்சி வச்சுருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது நம்ம வந்துட்டு ஒரு கிளைண்ட்டு கூட வெறும் ஒரு கிளைண்ட்டுன்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஒரு டீமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட சர்வீஸ் எல்லாமே வந்துட்டு வர்ச்சுவல் சர்வீசஸ் தான். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு டீம்ன்றது நம்ம பிஸ்னஸில் இது பேராக வைக்க முடியாதனால அப்படி யோசிச்சது தான் ஒரு அலையன்ஸ் டபிள்யூடபிள்யூலாம் நான் நிறைய பார்ப்பேன். அதில் வந்துட்டு டீமை வந்துட்டு அலையன்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, அப்போது வந்துட்டு சரி ஓகே வர்ச்சுவல் அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சிடலான்ட்டு வர்ச்சுவல் அலையன்ஸ் ஸ்டுடியோஸ் அப்படின்ட்டு. ஸ்டுடியோஸ் ஏன்னா நம்ம A to Z எல்லாமே நம்மளே பண்ணுவோம், ஷூட்லேருந்து எல்லாமே நம்மளே பண்ணுறதுனால அதனால் அந்த வர்ச்சுவல் அலையன்ஸ் ஸ்டுடியோஸ் வந்துட்டு உருவானதுக்கான ரீசன் இது தான். சூப்பர். டிஷர்ட்டில் அது என்னது இது உங்களுக்கு? இது வந்து இந்த சென்னை ஹேப்பனிங்ஸ் என்னோட பிராண்டு. ஓகே, என்ன பிராண்ட் அது? ஸோ சென்னை ஹேப்பனிங்ஸ் வந்து எதுக்காக ஆரம்பித்தேன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து என்னோட கனவாக இருந்தது, கெரியராக இருந்தது. ஓகே, எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே வந்து ஈவெண்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எல்லா ஈவெண்ட்ஸுமே ஸ்கூலு ரோட்ராக்டாக இருக்கட்டும், எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் வந்து நான் போய் முன்னாடி போய் நின்றுவேன். ஒரு ஈவெண்ட்டையும் விட மாட்டேன், சின்ன ஈவெண்ட்டாக இருந்தாலும் பெரிய ஈவெண்ட்டாக இருந்தாலும். ஸோ ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம வந்து ஒன்று பண்ணணும். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 2 இயர்ஸ் வந்து 1 இயர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டார்ட்அப்பில் வந்து ஒர்க் பண்ணேன். 1 இயர் ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனியாகவே வந்து ஒரு கோர்ஸே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நாலேஜ் இருக்குது, ஈவெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து ஒன்று பண்ணணும் தான் வந்து ஈவெண்ட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம். ஸோ வந்து த சென்னை ஹேப்பனிங்ஸ். ஸோ வந்து சென்னை ஹேப்பனிங்ஸில் என்ன பண்ணுவோன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வருது, ஒரு மேரத்தான் வருது, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் இப்போது கம்மிங் 21st கூட ஒரு லான்ச் வந்து பண்ணுறோம். ஸோ ஏதாச்சும் ஒரு பைக் லான்ச்சோ இல்லை வந்து ஏதாச்சும் ரியல் எஸ்டேட் லான்ச்சோ எந்த டைப் ஆஃப் ஈவெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து வி டு மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங். ஸோ அதுதான் வந்து சென்னை ஹேப்பனிங்னால வந்து எல்லாருமே வந்து ஹேப்பனிங்காக இருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜேர்னி வந்து எப்படி ஒரு ஆண்டர்ப்ரனர் அங்கேருந்து எப்படி
ஒரு ஆண்டர்பிரினர் நீங்கள். ஃபஸ்ட்டு நான் கிஃப்டிங் தான் வந்து ஆரம்பிக்கணுன்ற மாதிரி வந்து இது பண்ணேன். அதே மாதிரி கிஃப்டிங்கை வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக வந்து கொண்டு போகணுன்னு, அது ஃபேமிலி பிஸ்னஸாக அது ஒரு பக்கம் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நமக்கு நாலேஜ் இருக்குது. 1 இயர் ஃபுல்லாக ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணியாச்சு. 1 இயர் ஃபுல்லாக வந்து கோர்ஸ் படித்தாச்சு. ஸோ 2 இயர்ஸ் வந்து எண்ட் டு எண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஈவெண்ட் மார்க்கெட்டிங் ப்ளஸ் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரோ நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க எல்லோ மூவியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் ஏரியா வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இன்னொன்று வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம், நானே பார்த்த விஷயம், நிறைய பேருக்கு சர்ப்ரைஸாக இருந்த விஷயம் வந்து எல்லோ மூவியில் நீங்கள் 2 சீனில் வந்து வந்திருக்கீங்க. பிக் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஆக்டிங்குன்னு சொல்லணுன்னா எனக்கு தெரில, ரியல் ஆக்டிங் என்ன சொல்கிறதுன்ட்டு. அதை வந்துட்டு நம்ம படம் வந்துட்டு எப்படி எடுத்தோன்னா, கொஞ்சம் அந்த புது படம் புது டீம்ன்றனால கொஞ்சம் அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அது எல்லாமே இருந்தது. அதனால் வந்துட்டு அந்த படத்தில் இருக்க ஹரியநாத் இது எல்லாருமே வேலை செஞ்சு எல்லாருமே நடிச்சிருவோம் அந்த படத்தில். சூப்பர். சைடில் ஏதாவது ஒரு இடத்துல வந்துடுவோம். அப்படி இருக்கும்போது நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அது நமக்கான வாய்ப்பு இன்னும் வரல. என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன பண்ணிட்டு எல்லா நாளும் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். என்றைக்கு வேணால் வாய்ப்பு வரலாம் நமக்கு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் ஒரு பைக்கு வந்துட்டு நம்ம அந்த சீன் அது வரும்ல, அந்த பைக் வந்துட்டு அவன் திரும்ப வந்து ஹீரோ விட்டுட்டு போவார். அந்த பைக் வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு இது பண்ணணும். அப்புறம் ஹீரோ நம்மளை ஏமாற்றிட்டு பைக் எடுத்துகிட்டு போய்டுவார். அந்த ஒரு சீனு அன்றைக்கி நம்ம யோசிச்சு போகிறோம். அன்றைக்கின்னு பார்த்து நம்ம சரி இன்றைக்கி எதுவும் இருக்காது போல் அப்படின்னு நினச்சி, நல்ல ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல முடியாது, சும்மா நார்மலாக அது ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டு போயிட்டேன். பார்த்தா இன்றைக்கின்றார் ஹரியண்ணா, நீ தானே அந்த சீன் அப்படின்ட்டு. அவங்க இவ்வளோ நாள் நான் கரெக்டாக வந்திருந்தேன், நான் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருந்தேன். கேமராமேனாக ஒரு பக்கம் திட்டுறாரு, என்ன எல்லோ கலர் சட்டை போட்டு. அப்போ எனக்கு தெரியாது படம் பேரே எல்லோவாக தான் ஆகும்ன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அது கேமராமேன் சரியான ஒரு மாதிரி திட்டிகிட்டே இது பண்ணிகிட்டே இருக்கார். லைட்டே செட் ஆகல ஹரி, இந்த ஷர்ட்டுக்கும் அதுக்கும் அப்படின்றாரு. வேறு வழி இல்லை, எடுத்துரு, நான் ஏதோ எடுத்துறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் பார்த்தா அது ஒரு சீனு, சரி அது ஒரு சீன் தான் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஹரியா நான் வந்துட்டு எங்கடா இருக்கேன் அப்படின்னா, வீட்டில் தானே இருக்கேன், வாடா அந்த சீன் இங்கே வா, நம்ம ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னாரு, ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு. ஹேப்பனிங்கான ஒரு டிக்கெட் அது. ஓகே, இங்கேனா வர சொன்னீங்க, எங்கள் ஆஃபீஸ் தானே, இங்கே நில்றா, சும்மா நில்றா, பைக்கை குனிஞ்சு இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னா, பார்த்தா எதிர்க்க கேமரா வச்சு இதெல்லாம் இது பண்ணி அது ஒரு சீனு. நம்ம பார்த்தா படத்தோட கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஷாட்டில் நம்ம வரோம். நம்ம வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு என்ன பார்த்ததும் எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு என்னடா இது இப்படி இருக்கிறோம். உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்ட்டாக இருந்துச்சு. சர்ப்ரைஸ்லாம் எனக்கு தெரியும், அது எடுக்கும்போதே தெரியும். என்னென்னா என்னால் சிரிப்பு தாங்க முடியல. எனக்கு ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை பார்த்துட்டு, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தானே தெரியும்ல, எப்படி சிரிப்பானுங்க அப்படின்றத வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இதாக ஆகிடுச்சு. நீங்கள் கூட மலேசியா ட்ரிப் போயிருந்த. ஆமாம், மலேசியா ட்ரிப்பு போயிருந்தப்போ தான் வந்துட்டு, அப்போ நம்ம கூட ஓடிடியில் கூட வரல, ஒருத்தர் வந்துட்டு இங்கே கேப் வந்துட்டு அவர் தான் ஃபுல்லாக ஓட்டியிருந்தார். எங்கேயோ பார்த்துருக்கேன் ப்ரோ, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் ப்ரோ, அந்த மலேசியா தமிழ் வேறு எங்கேயோ பார்த்துருக்கேன் ப்ரோ, எங்கேயோ பார்த்துருக்கேன்னு. நான் எங்கேயுமே இல்லையா, இல்லை ப்ரோ ஏதோ நான் ரீல்ஸே போடுறது இல்லையா, கடைசியாக ஒரு 2-3 ரீல்ஸு போட்டேன், அது போட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை ப்ரோ எங்கேயோ அப்புறம் ஹரி என்ன பண்ணால் அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்கான் அப்படி. அதான் ப்ரோ அந்த படம் இங்கேலாம் ரிலீஸும் ஆகலை, ஓடிடியிலே இன்னும் வரல, நீ என்ன எங்கேயா பார்த்த தெரில ப்ரோ, ஆனால் எங்கேயோ பார்த்துருக்கேன். போகும்போது ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு போகிறாரு என் கூட. எனக்கு சரியான சிரிப்பு. மலேசியா எவ்வளோ பெரிய ஒரு இது, கபாலி பில்லா மாதிரி படத்தெல்லாம் பார்த்துட்டு என்னையா படத்தோட ஹீரோயின் வந்திருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, என்ன இது பண்ணிட்டு அப்புறம் ஹரியெலாம் ஏற்றி விட்றான் அவரை, ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க யூஸ் ஆகும் அப்படி இப்படின்னு இது பண்ணுறான் அவர். அதான் ப்ரோ நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்றார் அவர். எனக்கா சரியான சிரிப்பு. அப்புறம் இங்கே நம்ம ஆஃபீஸில் ஒரு சில கேங் ஒன்று இருக்குமே, ஃபோட்டோ எடுத்து நாட்டம் காமெடிக்கு தான் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குன்றதுனால தான் நான் வந்துட்டு யோசிச்சது ரொம்ப, வரலாமா வேண்டாமா. ஹரியை நான் சொல்லும்போது கூட யோசித்தேன், வேணாண்ணா அப்படின்னு தான் சொன்னேன். வேணாண்ணா இவ்வளோ நாள் அதுதானே ரெடியாக தானே வந்துட்டு இருந்தேன் அப்புறம் அப்படின்ட்டாரு. அதனால் அது வந்துட்டு அதான் நான் சொல்கிறேன்ல, எல்லோ வந்துட்டு எப்போவுமே ரொம்பவே ஒரு க்ளோஸான ஒரு இது. அது நம்ம படத்து தேட்டரில் வந்தோம், அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம பேர் அந்த ஸ்க்ரீனில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நம்ம பேர் வருதுன்னும் போது அதுதான் நமக்கு இது ஆசைப்பட்டது. ஏன்னா என் ஃப்ரெண்டுலாம் வந்துட்டு போடுவானுங்க ஸ்டோரிஸ்லாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் அவன் பேர் வருவான், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துலாம் போடுவாங்க, ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு. அது நமக்கு நடந்த போது வந்துட்டு அது ரொம்பவே ஒரு இதாக இருந்தது. அடுத்து ஒரு வேலை இருக்குது, அதே இது அவர் கூப்பிட்டுனே தான் இருக்கார். நம்ம இங்கே கொஞ்சம் நம்ம இந்த க்ரியேட்டிவ் ஏஜென்சி, க்ரியேட்டிவ் பர்சன் அப்படி இப்படின்னு நம்மளை சுற்றிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதாகுது. அதுவும் நடந்துருச்சுன்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட், அது இப்போ நம்ம சொல்லலை, அது வெளியே வரும்போது உங்களுக்கே தெரியும். ஸ்க்ரீன்லலாம் இதெல்லாம் வராது, வெறும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மட்டும்தான் இருக்குன்றதை நம்புகிறேன்.